அனைவருக்கும் வணக்கம். தற்போது ஆசிரியர் தேர்வு வாரியம் இடைநிலை ஆசிரியர் தேர்விற்கான சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைக்கப்பட உள்ள தேர்வர்களின் பட்டியலை பார்த்திங்கன்னா தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் தேர்வு எழுதிய நண்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த தேர்விற்கு மொத்தம் 26,510 பேர் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருந்தாங்க. இப்போ 25,319 பேர் பார்த்திங்கன்னா இது எழுதியிருந்தாங்க. இதில் நம்மளுக்கு போஸ்டிங் பார்த்திங்கன்னா 2,768ங்க. ஆனால் நம்மளுக்கு சிவி கூப்பிட்ருக்குறது 3,348 பேர். 580 பேர் பார்த்திங்கன்னா இப்போது ஏன்னா அது கூப்பிட்ருக்கிறது 1:1.25ங்க. இதில் ஏன் இந்த எண்ணிக்கை மாறுனா அந்த ஒவ்வொரு பிரிவிலுமே சரிங்க, அந்த கம்யூனிட்டி பேஸ்டாக இருக்கட்டும் அல்லது அந்த 2 ரிசர்வேஷனுமே ஹரிசாண்டல் அண்டு வெர்டிகல் ரிசர்வேஷன் ரெண்டுலேயுமே சரிங்க, நம்மளுக்கு அந்த கடைசி இதில் ஒரே மார்க்கை நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா வாங்கியிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணிருக்காங்க, அந்த சம்மந்தப்பட்ட அனைத்து தேர்வுகளையுமே இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு கூப்பிட்ருக்காங்க. அதனால் எண்ணிக்கை மாறுபடும். இதில் 2,768 போஸ்டிங் ஃபில் ஆகுமானா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஒரு 150லேருந்து 200 போஸ்டிங் பார்த்திங்கன்னா இது நான் அவைலபிள் வேக்கண்டாக தான் மாறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்க. சரி, அதை பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாங்க. இது டிஆர்பியோட அஃபீஷியல் வெப்சைட்டுங்க. இதில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. இது தீர்ப்பின் உட்பட்டு தான் இதனோட செயல்பாடுகள் நடந்துகிட்ருக்குங்க. அது மட்டும் இல்லாத இப்போ கூப்பிட்ருக்குது பார்த்திங்கன்னா 1:1.25 கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாமே அந்த மெரிட் பேஸில் பார்த்திங்கன்னா மெரிட் கம்யூனிட்டி அடிப்படையில் தான் இது கூப்பிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாத நீங்கள் இங்கே சொல்லிட்டாங்க பாருங்கள், இஃப் மோர் தென் ஒன் கேண்டிடேட் செக்யூர்ஸ் த சேம் கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் த பர்டிகுலர் கம்யூனல் டர்ன் ஆல் சச் கேண்டிடேட்ஸ் ஆர் கால் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரே மதிப்பெண்ணை பெறும் பட்சத்தில் அனைத்து தேர்வர்களும் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுகின்றனர். இங்கே உங்களுக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், இதில் ஒருத்தரும் நீங்கள் இண்டிவிஜுவல் இதில் நீங்கள் டேஷ்போர்ட்லேயே போய் உங்களுக்கான அந்த கால் லெட்டர் சிவி லெட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. அது மட்டும் இல்லாத ரொம்ப முக்கியமானது, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏன்னா டைம் இருக்குங்க, உங்களுக்கு நாளை அல்லது நாளை மறுநாள் உங்களுக்கு டீட்டெயிலாகவே சொல்லிடுங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்டிஃபிகேட்டுமே, அதாவது இந்த அனெக்சர் 1 பயோடேட்டா ஃபார்ம் 2 செட் காப்பிங்க. அது மட்டும் இல்லாத ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அனெக்சர் 2 பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே 2 செட் எடுத்துங்க. அது இல்லாமல் எல்லா சர்டிஃபிகேட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ப்ளஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் 2 செட்டு ஜெராக்ஸ் பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டேஷன், அதாவது லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டில் இந்த இடத்துல செல்ஃப் அட்டஸ்டேஷன் எழுதிட்டு இந்த கீழே நீங்கள் போடணுங்க. அதாவது இந்த இது பார்த்திங்கன்னா கீழே நீங்கள் போடணுங்க. இந்த சர்டிஃபிகேட் முடியும்னா இந்த கீழே இடத்துல சுய சான்றொப்பம் என்னால் இடப்படுகிறதுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு, இல்லைனாலும் இங்கிலீஷில் செல்ஃப் அட்டஸ்டேஷன் எழுதிட்டு நீங்கள் உங்கள் சைனிங் போடுங்க. முக்கியமாக அந்த சைன் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த சைன் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகணுங்க. அதேமாதிரி அந்த ஃபோட்டோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது எந்த ஃபோட்டோ இருந்துச்சோ அதே ஃபோட்டோ தாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா ஒரு சில பேர் அப்போ மெயில் வச்சுருப்பீங்க, அப்போ அப்லோட் பண்ணிங்க ப்ரொசஸிங் சென்டரில் கொடுத்துட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் உங்களோட காப்பி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதை ஒரு செட்டு நீங்கள் அந்த 2 செட்டு பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிருங்க. அது மட்டும் இல்லாது இந்த சர்டிஃபிகேட்லாம் நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறதுனா, நீங்கள் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் கொடுத்தீங்களோ அது தாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் சிவியில் பார்த்திங்கன்னா அந்த ஆர்டரும் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டரில் பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் கண்டிப்பாக இருக்குங்க. இருந்தாலும் அந்த முக்கியமாக அந்த ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டில் எக்ஸாம் முன்னாடி எதை நீங்கள் ஃபில் பண்ணணும், எங்கே சைன் பண்ணணும், சிவி அப்போ எங்கே நீங்கள் சைன் பண்ணணும், அதேமாதிரி டெக்ளரேஷன் பார்த்திங்கன்னா அது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு பின்னாடி கொடுக்குறேங்க. நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க, ஹால் டிக்கெட் எடுத்துக்கோங்க, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துக்கோங்க. இதில் அங்கே நீங்கள் என்ன டேட்டா கொடுத்தீங்களோ அதுதாங்க. ஒரு சில சின்ன தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக திருத்துக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ இல்லைனா அந்த ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்து நீங்கள் இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு மாற்றி போகிறீங்களோ கண்டிப்பாக அந்த சான்றிதழ் சரிபார்க்கும்போது நிராகரித்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க.
அதனால் நீங்கள் அதுக்கு தான் சொல்லுவேன், எப்பயுமே நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு கூடுமான வரை நீங்கள் கூட செக் பண்ணிவிட்டு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணுறீங்க. அதை விட்டுட்டு நீங்கள் நிறையா நண்பர்கள் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து விட்டு அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸும் சரி பிரதர் அண்டு சிஸ்டர்ஸாக இருந்தாலும் சரிங்க, அவங்ககிட்ட கொடுத்து விட்டுறாங்க. அவங்க போய் ப்ரௌசிங் சென்டரில் பண்ணும்போது அந்த முழு டேட்டா தெரியாதனால அவங்க ஏதோ ஒன்று போட்டுருவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவி அப்போ அது பெரிய தலைவலியாக மாறிடுங்க. இருந்தாலும் நம்ம பயந்துக்கிற மாதிரி எதுவும் ஒன்றும் நம்மளுக்கு இல்லைங்க. எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது அனெக்சர் 1 வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துடலாங்க. இது சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனெக்சர் 1 அண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு ஃபில் பண்ண வேண்டாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு இது ஆன்லைன்லேயே கிடைக்குது. அதனால் நம்மளுக்கு தேவைக்கு அதிகமாகவே நம்ம எடுத்து வச்சுக்கலாம், திருப்பி ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்ம ஒரு சில ஏன்னா கண்டிப்பாக அந்த எதுவுமே மிஸ்டேக் வேண்டாங்க. அடித்தல் திருத்தல் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்குங்க. அப்படி இருந்தாலுமே திருப்பி அதை ஃபுல்லாக நீங்கள் எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு ஒரு காப்பி நீங்கள் ரஃபாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு பென்சிலையோ அல்லது பெனாலே சரிங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்து பொறுமையாக உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கும். 1 மணி நேரம் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு சிவி போகிறதுக்கு அதிகமாக டைம் இருக்குது. இதில் நிறைய பேருக்கு வர சந்தேகம் தமிழில் ஃபில் பண்ணுறதா இங்கிலீஷில் ஃபில் பண்ணுறதான்னு. கண்டிப்பாக இங்கே அனெக்சர் 1 பொறுத்த வரைக்கும் உங்கள் தமிழில் கேட்டிருந்தா அந்த தரவுகள் தமிழில் இருந்தால் நீங்கள் தமிழில் ஃபில் பண்ணுங்கள், ஆங்கிலத்தில் இருந்தால் நீங்கள் ஆங்கிலத்தில் ஃபில் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம், கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சைன் வாங்கணுங்க. பாஸ்போர்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஒட்டி அட்டஸ்டேஷன் வந்து கெசட்டட் ஆஃபீஸர் சைன் போட்டு அவங்க கீழே அவங்க டெசிக்னேஷனோடு இருக்கிற சீல் போர்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே சீல் இந்த இடத்துல வைக்கணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதை கெசட்டட் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் அந்த கெசட் இருக்கு யாரெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கெசட்டட் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஜிஓவே இருக்குது. நீங்கள் அதை நீங்கள் பார்த்துட்டு அந்த ரேங்க் கீழே இல்லாத பட்சத்தில் நீங்கள் நல்லா பார்த்துக்கணுங்க, கன்ஃபார்ம் பண்ணிங்க. அப்படி இல்லைங்களா உங்களுக்கு அங்கே சிவியில் அப்பயே அதுக்குன்னு தனியாக ஒரு 4-5 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப்ஸ் வந்து கெசட்டட் ஆஃபீஸர்ஸ் அங்கேயே அவைலபிளாக இருப்பாங்க. அங்கே கூட நீங்கள் பண்ணிக்கலாங்க. எதுவும் பயப்பட வேண்டாம். அந்த ஃபார்ம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கூட ஒரு 2 செட்டோ இல்லை 3 செட்டோ நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாங்க. அதேமாதிரி ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்லேயும் உங்கள் அங்கே கெசட்டட் ஆஃபீஸரோட சைன் டெசிக்னேஷன் வித் சீல் வந்து பார்த்தீங்கன்னா போகணும். அது கவனமாக பாருங்கள். மீதியெல்லாம் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டேஷன் போட்டால் போதுமானதுங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபில் பண்ணி ஒரு செட்டு உங்களுக்கு வீடியோவை போடுறேங்க. அப்போ இன்னுமே உங்களுக்கு ஈஸியாகவே இருக்குங்க. இப்போ இந்த 2768 போஸ்டிங்க்கு இப்போ 3348 பேர் இருக்குங்க. இதில் கண்டிப்பாக ஒரு 700 பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சர்டிஃபிகேட் மட்டும்தாங்க அப்ளை பண்ண போகிறாங்க. மீதிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அடிஷனல் வரதுனால 1:1.25 போது அந்த 0.25 வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு தாங்க. இருந்தாலும் அந்த பெரும்பாலும் அந்த பிசி எம்பிசி பொறுத்த வரைக்கும் அந்த 100 மதிப்பெண்களுக்கு மேலே இருந்தால் அவங்களுக்கு ஒரு சேஃப் ஜோனில் இருப்பாங்க. மற்ற கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசர்வேஷன் பொறுத்து ஏன்னா மற்ற தேர்வுகளை காட்டிலும் இதில் அதிகப்படியான ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குங்க. ஏன்னா இதில் நம்மளை பொறுத்த வரைக்கும் உமன் ரிசர்வேஷன் இதில் 50% வருங்க. தமிழ் மீடியம் வருது, எக்ஸ் சர்வீஸ்மேன் வருது, டிஸ்ட்ரிபியூட்டிவ் வீடியோ வரும், ஸ்போர்ட்ஸ் மேன் வரும், ஸ்போர்ட்ஸ் கோட்டா வருங்க. அது மட்டும் பிடபிள்யூடி கோட்டா இது மாதிரி சொல்லிட்டு எக்கச்சக்கமான மற்ற தேர்வுகளை காட்டிலும் அதிகப்படியான ஒதுக்கீடுகளை கொண்ட தேர்வாக இந்த இடைநிலை தேர்வானது காணப்படுகிறதுங்க. இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு அந்த ஃபில் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் இதை எக்ஸலில் கன்வெர்ட் பண்ணி கடைசியிலேருந்து ரிவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு இதுக்கான பர்சன்டேஜை நீங்கள் பார்த்துட்டு, ஏன்னா இது வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் வந்துட்டால் சேஃபான ஜோன் தாங்க, இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுலேயும் 1:1.2 ஜென்ரலில் கூப்பிட்ருப்பாங்க. அதுலேயுமே அந்த 0.25 வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டியில் இறங்கிடுவாங்க, அவங்களோட ஓன் கம்யூனிட்டியில் இறங்கிடுவாங்க. அப்போ வந்து அந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷனில் அந்த மாறுதல் ஏற்படுங்க. அதனால தான் சொல்கிறது, நீங்கள் இது ஒர்க் அவுட் பண்ணிட்டு ரிவர்ஸ்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதுக்கு ஒரு இதுக்குமே எவ்வளோ வேக்கண்ட்டு அது ஏன்னு சொல்லிட்டு அந்த கவுண்ட் வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாங்க. சரிங்க, ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உடனே பண்ண முடியலனாலும் டைம் கிடைக்கும்போது பண்ணிடுறேங்க. இருந்தாலும் மன தைரியத்தை விட வேண்டாம். ஏன்னா இன்னுமே உங்களுக்கு சிவி முடிச்சுட்டு போஸ்டிங் போகிற வரைக்குமே அதிகரிக்கும் பட்சத்தில், அரசு நினைக்கும் பட்சத்தில் அது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. 6000க்கும் மேற்பட்ட காலி பணிகள் இருந்தாலுமே எய்டட் ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து இங்கே டெப்டேஷன் மாற்றினதுனால அதனால தான் ஒரு 3500 வேக்கண்ட்டுக்கு மேலே வந்து இப்போ உங்களுக்கு பணியிடங்கள் குறைவதற்கான வாய்ப்பாக இருக்குங்க. இருந்தாலும் ஒரு கடைசி நம்பிக்கை
ஒரு எதிர்பார்க்கலாங்க. ஏன்னா அதுக்கோசரம் இவங்க அந்த பணியிடங்கள் அதிகரிக்கிறதுக்கோசரம் இடைநிலை ஆசிரியர்கள் ஏகப்பட்ட வந்து பார்த்திங்கன்னா போராட்டங்கள் நடத்துகிறாங்க, கோரிக்கைகள் வச்சாங்க. எல்லாமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியுங்க. அதனால் இது வரைக்கும் போஸ்டிங் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. நன்றி.